எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே இன்றைக்கும் உங்களோடு கூட இருந்து உங்களை அற்புதமாய் அதிசயமாய் உங்களை நடத்தி செல்லுவார். தேவன் எங்களுக்கென்று அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். தேவனுடைய நன்மைகள், அவருடைய கரத்தின் கிரியைகள் ஏராளமாக இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்வதற்கான ஒரே வழி தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து நாம் கீழ்ப்படிவது. தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தால் நாம் கீழ்ப்படியவும் வேண்டும். நாம் கீழ்ப்படிய வேண்டுமாயிருந்தால் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தும் ஆக வேண்டும். இன்னைக்கு அநேக நேரங்களிலே தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம், தேவனுடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா என்பதை பற்றி நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு அநேக நேரங்களிலே கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போனவர்கள் அநேகர். கீழ்ப்படியாமையினாலே தண்டனையை அனுபவித்தவர்கள் அநேகர். அதனாலதான் சவுல் என்ற ஒரு மனிதனை தேவன் அழைத்து அவனை ஆசீர்வதித்து உயர்த்தின போதிலும் அவனுடைய கீழ்ப்படியாமையினாலே அவன் ராஜ்ய பாரத்தை இழந்து போனான். இஸ்ரவேல் மக்களை பாருங்கள், அவருடைய கீழ்ப்படியாமையினாலே, அவர்கள் அபிசுவாசத்தினாலே வனாந்திரத்திலே செத்து போனார்கள். பலியை பார்க்கல கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியம். அங்கே அடிக்கடி சொல்லுவான், ஒருவருடைய கீழ்ப்படிவு தான் மேல்படி. இன்னைக்கு கீழ்ப்படிவை பார்ப்பது மிக அரிது. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவது மிக அரிதான ஒரு காலம். வேலைக்காரர்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிவது என்பது இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியாகிற்று. உடன் ஊழியர்கள் தங்களுடைய தலைவர்களாயிருக்கிற ஊழியர்களுக்கு, சீனியர் பாஸ்டர்ஸுக்கு கீழ்ப்படுகிறது என்பது இன்றைக்கு அபூர்வமாக மாறிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனத்துக்கு முன்னால தேவன் அங்கே ஒரு ஆசீர்வாதத்தை வைத்துவிட்டு சொன்னார், நான் உங்களுக்கு முன்னாக ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன், சாபத்தையும் வைக்கிறேன். தேவன் ரெண்டு விதத்தையும் வைக்கிறார். நமக்கு ரெண்டு வழிகள் உண்டு. மரணத்துக்கு போகிற வாசலும் உண்டு, ஜீவனுக்கு போகிற வாசலும் உண்டு. சாபமும் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நாம் எதை தெரிந்து கொள்ள போகிறோம், அதை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்றால் நம்முடைய கீழ்ப்படிவினால்தான். இந்த இடத்துல உபாகமம் புஸ்தகத்துல 11வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். உங்களுக்கு முன்னால ஜீவ வழியும் மரண வழியும் இருக்கிறது. உங்களுக்கு முன்னால நன்மையும் தீமையும் இருக்கிறது. ஆனால் இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதம். தேவனாகிய கர்த்தருக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போனால் சாபம். அதைத்தான் உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று நான் உனக்கு விதிக்கிற என் கட்டளைகளை கேட்டு அவைகளின்படியெல்லாம் நீ கவனமாய் செவி கொடுத்து செய்வாயானால் இப்பொழுது உனக்கு சொல்லப்படுகிற ஆசீர்வாதம் எல்லாம் வரும் என்று அநேக ஆசீர்வாதங்களை தேவன் உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் வைக்கிறதை பார்க்கிறோம். அந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு தெரியும். நீ போக்கிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ வெளியில் ஆசீர்வதிக்கப்படுவாய், மிருக ஜீவன்கள் உன் கைகளின் பிரயாசம், மாப்பி செய்கிற தொட்டி கூடை ஆசீர்வதிக்கப்படுக, வியாதிகள் உன்னை அணுகுவதில்லை என்றெல்லாம் ஆண்டவர் சொல்றார். அதுக்கு பின்னாக அவர் வருகிறார், நீ என் கற்பனைகளை கை கொண்டு நடவாமல் கேட்டு அவைகளை கை கொள்ளாமல் போனால் இப்பொழுது சொல்லப்படுகிற சாபம் எல்லாம் உன் மேல வரும் என்று சொல்லுகிறார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ஒன்றை ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று விரும்பினார், வாழ்வை நீங்கள் நன்மையாய் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பினார், உயர்வடைய வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் தேவனுக்கும் தேவ வார்த்தைக்கும் கீழ்ப்படியுங்கள். பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், உங்கள் வாழ்நாள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். வேலைக்காரர்களே, உங்கள் எஜமானுக்கு கீழ்ப்படியுங்கள், அவருடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்கும். ஊழியர்களே, நீங்கள் உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், உயர்த்தப்படுவீர்கள். தேவ ஜனமே, நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம்,
கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஜெபம் பண்ணுவோமா? கீழ்ப்படிவின் இருதயத்தை எனக்கு தாரும் என்று கேட்கிறீர்களா? ஆமென். பிதாவே, இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்கிறவர்கள் எப்பொழுதும் உமக்கும் உம்முடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியட்டும். தலைவர்களுக்கு கீழ்ப்படுகிற இருதயம், எஜமான்களுக்கு கீழ்ப்படுகிற இருதயம், பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராய். உம்முடைய பிள்ளைகள் கீழ்ப்படிவினாலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். தேவ வார்த்தையின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமென், ஆமென்.